இன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்க ரொம்ப பெரிய பிரச்சனை, நிறைய பேர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காத பிரச்சனை, ஆனால் ஆக்சுவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இது தான். இதை பற்றி இன்றைக்கி யாருமே பேசுகிறது இல்லை. நான் பேசுகிறேன். என்ன பண்ணால் டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஓவர் கம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சில கீ பாயிண்ட்ஸ்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா? என்ன எக்ஸாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், நீட்டாக இருக்கட்டும், சியூஇடியாக இருக்கட்டும், ஜேஇஆர் இருக்கட்டும், ஏட்ரிபிளியாக இருக்கட்டும், யூபிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை பிஇடிட்ரிபிளி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, உங்கள் எல்லாருக்கும் இது நடந்திருக்கும். நம்ம சும்மா டைம் பார்க்குறதுக்கு தான் ஒரு மொபைல் ஃபோனை கையில் எடுத்திருப்போம். ஆனால் அதில் ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அது என்ன நோட்டிஃபிகேஷன் மறந்து அதை போய் கிளிக் பண்ண போய் அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம ஐயோ படிச்சுட்டு இருந்தோமே, அதை விட்டு இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஸ்னாப் சாட்லேயோ இல்லை வேறு ஏதோ ஒரு சோஷியல் மீடியா ஆப்லேயோ யூடியூப்லேயோ நம்மள ஃபைன் பண்ணியிருப்போம், வேறு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்போம். டிஸ்ட்ராக்ஷன் ஒரு ரொம்ப பெரிய நோய். இது இல்லைன்னா உங்கள் எல்லாராலையுமே சூப்பராக படிச்சிருக்க முடியும், அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் இப்போ தான் ஒரு பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இப்போ தான் ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிக்கிறீங்க, இல்லை பயங்கரமாக இன்டென்ஸாக படிக்க வேண்டிய பீரியடில் இருக்கீங்கன்னா, இப்போ நான் சொல்ல போகிறது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கும். எப்படி ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ராக்ஷனை ஓவர் கம் பண்ணுறது, ஒரு ஸ்டடி பிளேஸை செட்டப் பண்ணுங்கள். அதில் டிவி இருக்கக்கூடாது. எங்கேயாவது டிவி ஓடிட்டுருக்கு அப்படின்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும். மொபைல் ஃபோன் இருக்கக்கூடாது. முதல்ல சவுண்ட் பொல்யூஷனே ரொம்ப இல்லாமல் முடிஞ்ச அளவுக்கு அமைதியான இடமா சூஸ் பண்ணுங்கள். சார் நான் படிக்கிறதே மொபைலில் தான், இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோவை பார்க்குறதே மொபைலில் தான், அப்போ அதை எப்படி நான் அவாய்ட் பண்ணுறது? உங்கள் வீடியோவே நான் பார்க்க முடியாதே, இல்லை உங்களோட கிளாஸஸே நான் பார்க்க முடியாதே. இல்லை, எனக்கு புரியுது. அப்போ அந்த மொபைலில் இருந்து இன்ஸ்டாகிராம், ஸ்னாப் சாட், ஃபேஸ்புக் இந்த மாதிரி தேவையில்லாமல் உங்களை படிப்பில் இருந்து திசை திருப்புற வெப்சைட்ஸ்லேருந்து ஆப்ஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. எதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறது தேவையோ அதை மட்டும் வச்சுருங்க. ரெண்டாவது, ரிமூவ் அன்வான்ட் திங்ஸ். இப்போது எப்பயுமே ஒரு ஃபோனு டிவி தான் நம்மளை திசை திருப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளை திசை திருப்போம். நம்ம வீட்டில் ஒரு சில பேர் கேம்ஸ் விளையாடுற பழக்கம் இருக்கும், ஹெட்செட் இருக்கும், ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருப்போம். வீட்டில் நார்மலாக இது ஒரு ஃபோட்டோ இருக்கும். படிக்கும்போது தான் புக்கை தவிர சுற்றி இருக்கிற எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சும்மா ஒரு செவரு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த செவரு எவ்வளோ அழகாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல அப்படின்னு தோன்ற டைம் எதுவாக இருக்கும் அப்படின்னா படிக்கும்போது தான். ஓகேவா? ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய அன்வான்ட் திங்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி வச்சுட்டு படிப்பு சம்மந்தமான பொருட்களால் மட்டுமே உங்கள் ரூமை நிரப்பி வைங்க. அடுத்து, நம்ம எல்லாருக்குமே ஃப்ராங்காக சொல்கிறேன், ஒரு த்ரெஷ்ஹோல்டு இருக்குது. த்ரெஷ்ஹோல்டுனா என்ன சார்? ஒரு அளவுகோல் இருக்குது. ஒரு பர்டிகுலர் லிமிட் வரைக்கும் தான் நம்மளால் கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியும். ஒரு சில பேருக்கு அது அரை மணி நேரமாக இருக்கும், ஒரு சில பேருக்கு 1 hour இருக்கும், ஒரு சில பேருக்கு 3 hours வரைக்கும் இருக்கும். அது பர்சன் டு பர்சன் மாறும். அப்போ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. சே எவ்ரி 30 minutes, எவ்ரி 40 minutes எழுந்து ஒரு சின்ன வாக் போங்க. நல்லா தண்ணி குடிச்சிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ ஹைட்ரேட்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்குள்ள நல்லது. இன்ஃபேக்ட் படிக்கும்போது ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்காமல் லைட்டரான ஃபுட்ஸும் லிக்விட் ஃபுட்ஸும் எடுத்துக்கும் போது நம்மளால் லாங்கர் பீரியடுக்கு கான்சன்ட்ரேட்டடாக படிக்க முடியும். சரியா? ஸோ குட்டி குட்டி பிரேக்ஸ் எடுத்து உங்கள் லிமிட் என்னன்றதை தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. அடுத்து, படிக்கும்போது நிறைய தேவையில்லாத தாட்ஸ் வரும். அப்போ தான் நிறையா பண்ணணும்னு தோணும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணும்போது தான் ஐயோ சோஷியல் டெஸ்ட்டு சொன்னாங்களேன்னு டக்குன்னு சோஷியல் நோட்டை எடுத்து வச்சு படிப்போம். ஓகேவா? இல்லை ஃபிசிக்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது தான் ஐயோ அந்த 5 mark எனக்கு மறந்துடுச்சேன்னு தோணும். நீட்டில் கெமிஸ்ட்ரி கொஸ்டின் படிக்கும்போது தான் பயோவில் அச்சச்சோ இது மறந்துடுச்சேன்னு தோணும். அப்போ என்ன செய்யணும்? அந்த மாதிரி எல்லாருக்குமே தோணும், அது நேச்சுரல். அப்போது உடனே அதை போய் செய்யக்கூடாது. ஒரு பேப்பரில் எடுத்து எழுதி வச்சுக்கணும். ஓகே, அழகாக. அப்புறம் அந்த பேப்பரில் இருக்கிறத இப்போது அப்பப்போ அந்த பிரேக்ஸ் எடுக்கிறீங்களா, 10 நிமிஷம் பிரேக் எடுக்கிறீங்களா, அப்போ எடுத்து பாருங்கள். ஓகேவா? உடனே அதை செய்யணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேப்பரில் எடுத்து வச்சுக்கோ, உன் தாட்ஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோ. பிரேக் அப்போ அது என்னவோ அதை பாரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, எப்பயுமே ஒரு 10 நாளைக்கு பிளான் பண்ணுறது, 20 நாளைக்கு பிளான் பண்ணுறது, 1 மாதத்துக்கு பிளான் பண்ணுறது, 1 வருஷத்துக்கு பிளான் பண்ணுறது அப்படின்லாம் நம்ம சூப்பராக பிளான் போடும். அதை ஃபாலோ பண்ண மாட்டோம். அது ஏன்னா பெரிய பெரிய பிளான்ஸாக இருக்கும்போது ஒரு நாள் நீ மிஸ் பண்ணிட்டனாலும் அடுத்து அதை பேக்லாக ஆகிடும். ஐயோ அதை முடிக்கணுமே அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். அதுவே நம்மளை டீமோட்டிவேட் பண்ணிவிடும். எப்பயுமே உன்னோட பிளான்ஸ் ஹார் பை ஹாராக இருக்கணும். 1 மணி நேரத்துக்கு பிளான் பண்ணு. நெக்ஸ்ட்டு 1 hourல என்னால் என்ன செய்ய முடியும்? என்கிட்ட இப்போ ஒரு 10 நிமிஷம் இருக்குது, இந்த 10 நிமிஷத்தில் என்ன படிக்கலாம், நெக்ஸ்ட்டு 1 hourல என்ன படிக்கலாம், இந்த மாதிரி குட்டி குட்டி ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக, ஆனால் ஃபுல்லாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும் என்னென்ன செய்ய முடியுன்றதுல. ஓகே, ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸ்டாப் வாட்ச் வச்சுக்கலாம். 10 நிமிஷம் டைம், இதுக்குள்ளே நம்மளால் எவ்வளோ டைம் படிக்க முடியுதுன்னு பார்த்துட்டு ஃபோனை எடுத்துக்கோ. இப்போ ஃபோன் வச்சுக்கலாம். சரியா? தேவையில்லாத ஆப்ஸ் தான் வேணாம். ஸ்டாப் வாட்ச் இருக்கலாம். ஸ்டாப் வாட்ச் செட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அதுக்குள்ளே நான் என்ன படித்து முடிக்கிறேன் அப்படி பார்க்கலாம். ஓகே,
இதில் இன்னொரு ஃபோர்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, 1 மணி நேரத்தில் படிக்கணும், 10 நிமிஷத்தில் படிக்கணும், முடியாத காரியத்தை செய்ய நினைக்கக்கூடாது. 10 நிமிஷத்தில் ஒரு 5 மார்க் படிக்க நினைக்கிறேன் அப்படின்றது புத்திசாலித்தனம். அதே 10 நிமிஷத்தில் நான் 20 5 மார்க்கை முடிச்சு காட்டுறேன் பாரு, அந்த மாதிரி இம்பாசிபிள் டார்கெட்ஸ் எல்லாம் வேண்டாம். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு சில எக்ஸ்ட்ரா டிப்ஸ் உங்களுக்காக. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமும் கூட. எப்பயுமே ஒரு நல்ல லைட்டிங் இருக்கிற இடத்துல உட்காருங்க. சில டைமில் லைட்டிங் ஒழுங்காக இல்லை, கொஞ்சம் இருட்டாக இருக்குன்னா அப்படியே நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ணி படித்து தலைவலி வந்துடும். அது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் ஆகிடும். ரைட்டா? அடுத்து எப்பயுமே வால் இல்லை ஒரு கார்னரில் போய் உட்காருங்க. ஒரு மூலையில் கார்னரில் இல்லை வாலை பார்த்து உட்காரும்போது மற்ற எதையுமே பார்க்க மாட்டேன், எல்லாம் மறைச்சிக்கும். ஓகே, கவனம் இங்கே மட்டும்தான் இருக்கும். ஸோ விண்டோஸ் பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஜன்னல் இருக்குது, பால்கனி இருக்குன்னா அந்த மாதிரி இடத்துலலாம் போய் உட்காராது. ஏன்? ரோட்டில் போகிறவங்க வரவங்கள பார்க்கறது, வெளியில் என்ன நடக்குது, அந்த பறவை அந்த மரத்தில் என்ன பண்ணுது, டிஸ்ட்ராக்ஷன் வரும். அடுத்து நீங்கள் எப்பயுமே என்ன படிக்க போகிறீங்க இன்றைக்கி அப்படின்றத உங்கள் டீச்சர்ஸ் கிட்ட அப்புறம் பேரண்ட்ஸ் கிட்டலாம் பேசுங்க. வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும், அம்மா இன்றைக்கி சோஷியலில் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, அம்மா சயின்ஸில் ஹோம் ஒர்க் கொடுத்துருக்காங்கம்மா, ஓகே அப்பா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் நீட்டில் இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ண போகிறேன், ஃபிசிக்ஸில் வந்து கைனமேட்டிக்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டிஸ்கஷன் மாதிரி பண்ணிவிட்டு போய் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு ஒரு நல்ல வரும், எனர்ஜி வரும். டீச்சர்ஸ்கிட்டயே இதை பற்றி பேசுங்க. அடுத்து ஆஃப்கோர்ஸ் புக்கில் வந்து ஹைலைட்டர்ஸ்லாம் படிக்கும்போதே ஹைலைட்டர்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியே படிச்சிங்கன்னா மைண்ட் அங்கேயே இருக்கும், முடிஞ்ச அளவுக்கு வெளியில் போகாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே சூப்பராக உங்களால் படிக்க முடியும். சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ண ரெடி அப்படின்னா I will avoid my distractions அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? எவ்ரி ஒன் மேக் ஷூர் யூ வில் கமெண்ட் I will avoid my distractions.